சரி, ஓகே பிள்ளைகள். நாங்க இன்னைக்கு பார்க்க போறது ஷைனிங் லிட்டில் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் மூலம் நடாத்தப்படுகின்ற 3ஆம் தவணை மாதிரி பரீட்சைக்குரிய சுற்றாடல் வினாத்தாளுக்கான விடைகள். இப்ப எல்லாத கையிலையும் பேப்பர் இருக்கும். நான் உங்களுக்கு ஆன்சர் எல்லாம் சொல்லி கொண்டு போவேன். சரியா? பாப்போம். ரைட். எங்களுக்கான முதலாவது கேள்வி, மிக பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. இப்ப முதலாவது கேள்வி எல்லாருக்குமே என்ன, மிகவும் பொருத்தமான விடைக்கு கீழே கோடு போடுறது. ரைட். அப்ப இதுல பாருங்க, சுவர் ஓவியங்களுக்கு பிரசித்தமான இடம் எது என்று கேட்கப்பட்டிருக்கு. எம்பக்க தேவாலயம், கதிர்காமம், சிகிரியா என்று 3 விடைகள். இதுல எங்களுக்கு சுவர் ஓவியங்களுக்கு பிரசித்தமான இடம் எதென்று பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், சிகிரியா. இங்க நான் எப்படி விடைக்கு கோடு போட்டிருக்கேன்னு பாருங்க. விடை முழுவதுக்கும் நாங்கள் கோடு போட வேணும். சரியா? சும்மா சின்ன கோடெல்லாம் கீறிட்டு விடுறதில்ல. விடை முழுவதுக்கும் நாங்க கோடு கீறி பழக வேணும். அப்ப இந்த எம்பக்க தேவாலயம் ஏன் வராது? நாங்க படிச்சோம் தானே, மரச்செதுக்கல்களுக்கு பிரசித்தமான இடம்தான் இந்த எம்பக்க தேவாலயம். என்ன, கதிர்காமம் சமயம் சார்ந்த ஒரு யாத்திரை செல்லக்கூடிய இடம். சிகிரியாதான் சுவர் ஓவியங்களுக்கு பிரசித்தமான இடமாக இருக்குது. இரண்டாவது வினா, பின்வருவனவற்றுள் கண்களால் மட்டும் தகவல்களை பெற உதவும் சாதனம். கண்ணால மட்டும் பார்த்து நாங்க தகவல்களை பெற்றுக்கொள்றது. அப்ப நாங்க பார்த்தோம், கட்புல சாதனம், செவிப்புல சாதனம், கட்புல செவிப்புல. அப்ப இதுல கண்ணால் மட்டும் என்று தானே கேட்டிருக்கு. ஆகவே அது என்ன, கட்புல சாதனமாக அமைய போகுது. திறன்பேசி என்று முதலாவது விட தரப்பட்டிருக்கு. திறன்பேசி என்றது என்ன, நாங்க பயன்படுத்துகின்ற ஸ்மார்ட் போனை தான் சொல்லுவோம் திறன்பேசி. அடுத்தது சுவரொட்டி, தேவையான தகவல்களை அச்சிட்டு அதை நாங்க சுவர்ல ஒட்டுவோம். ரைட். அதை நாங்க என்ன செய்வோம், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம், வாசிப்போம். என்ன, பார்த்து வாசிப்போம். அடுத்தது செல்பேசி, பட்டன் போன்ஸ் எல்லாம் வீட்டுல கூடுதலாக எங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் வச்சு பயன்படுத்தினோம் தானே, என்ன செல்பேசி என்று சொல்றது. ரைட். அப்ப திறன்பேசி, நாங்க ஸ்மார்ட் போன்ல எல்லா விஷயங்களுமே பார்க்கலாம், கேட்கலாம், ரெண்டும் செய்யலாம். சுவரொட்டி நாங்க பார்த்து தெரிஞ்சு கொள்றது. செல்பேசி நாங்க கதைக்கிறது, சின்ன போன் என்று சொல்லுவோம். ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுவரொட்டி தான் நாங்க கண்ணால மட்டும் பார்த்து தெரிந்து கொள்றது. சுவரொட்டி எங்களுக்கு காதுக்கு தகவல் வராது தானே. அப்ப சுவரொட்டி தான் இரண்டாவதுக்கு விட. மூன்றாவது, விசற்கடி நோயினை பரப்பக்கூடிய பிராணி. விசற்கடி நோயினை முதலாவது படம் பாருங்க, பூனை, இரண்டாவது மான், அடுத்தது ஆடு. அப்ப முதலாவது தான் எங்களுக்கு சரியாக இருக்கும், பூனை. பட் இதுல நாயும் தரலாம். என்ன, நாயும் என்ன விசற்கடி நோயினை பரப்பக்கூடிய ஒரு பிராணியாக காணப்படுகிறது. ஆகவே இதுக்கான விடை உங்களுக்கு பூனை. நான்காவது கேள்வி, மழை பெய்ததன் பின்னர் சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுள் முக்கியமான மாற்றம். மழை பெய்த பின்னர் சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுள் முக்கியமான மாற்றம் என்று கேட்கப்பட்டிருக்கு. இதை நாங்க கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய வினா. கார்மேகம் சூழும் முதலாவது விடை. இரண்டாவது, வெப்பம் தனியும். மூன்றாவது, தவளைகள் கத்தும். இதுல முதலாவது விடைய பார்ப்போம். கார்மேகம் சூழும். கார்மேகம் கருமையான மேகங்கள், அது மழை பெய்வதற்கு முன்னர் வானத்தில் ஏற்படுற மாற்றம். என்ன, கருமையான மேகங்கள் எல்லாம் சூழ்றது. இரண்டாவது விடைய பாருங்க, வெப்பம் தனியும் இருக்கு. இப்ப எங்கட சூழல்ல சூரியன் மறைஞ்சாலே வெப்பம் என்ன செய்யும், தனியும் தானே. மழை பெய்தாத்தான் எங்களுக்கு வெப்பம் தனியும் இருக்கோ? இல்ல. குளிர் காற்றொன்று வீசினா, மழை பெய்யாம குளிர் காற்றொன்று வீசும் போதும் எங்களுக்கு சூழல் என்ன நடக்கும், வெப்பம் தனியும். மூன்றாவது விடைய பார்ப்போம், தவளைகள் கத்தும். இந்த தவளைகள் எப்ப கத்துறது கேட்டிருப்பீங்க, இப்ப கத்தும். என்ன, இப்ப எல்லா இடத்துலயும் மழை தானே. மழை பெய்தா பிறகுதான் இந்த தவளை என்ன செய்வார், கத்துவார். ஆகவே தவளைகள் கத்தும் என்றுதான் சரியான விடை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, தரப்பட்ட நோய்களுள் தொற்று நோய்.
இப்ப நோய் வகைகள்ல ரெண்டு விஷயம் இருக்கு, தொற்று நோய், தொற்றாத நோய். இதுல கேட்கப்பட்டிருக்கிறது வந்து தொற்று நோய் எது என்று. ஒருவரிடமிருந்து பிராணிகள் மூலம் அல்லது நீரின் மூலம், காற்று, வைரஸ், கிருமிகள் மூலம் ஒருவருக்கொருவர் வந்து பரவினா அதை நாங்கள் தொற்று நோய் என்று சொல்லுவோம். ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு அது பரவ மாட்டுது என்று சொன்னா அதை நாங்க தொற்றாத நோய் என்று சொல்லிக் கொள்வோம். என்ன அந்த தொற்று நோய்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நோய்க்காவிகளால அது என்ன செய்யும், பரப்பப்படும். வைரஸ் கிருமிகளால அல்லது தொடுறதன் மூலம், தும்மல், இருமல், இந்த காற்றை நாங்க சுவாசிக்கிறதால எல்லாம் வரும். அப்ப அது வந்து என்ன தொத்திக்கொள்ளும். இந்த தொற்றாத நோய்கள் இருக்குத்தானே, அவை எங்களுடைய உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களாலையும் எங்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்களாலையும் எங்களுக்கு ஏற்படுறது. அப்ப ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு. அப்ப நாங்க பார்ப்போம், தரப்பட்ட நோய்களுள் தொற்று நோய் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவுறது. நீரிழிவு, கொரோனா, உயர்குருதி அமுக்கம் என்று விடைகள் தரப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நீரிழிவு அதிகமான இனிப்பு சுவை, ஏன்னா அதிகமான மாப்பொருள் அல்லது இனிப்பு சுவையை நாங்க எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னா நீரிழிவு ஏற்படும். ரெண்டாவது கொரோனா, பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுமே, நான் கொரோனா தொடுகை மூலம், தும்மல், இருமல் மூலம் எல்லாருக்குமே அது பரவினது. அடுத்தது பாருங்க, உயர் குருதி அமுக்கம். அதிகளவான கொழுப்புணவுகளை நாங்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு இந்த உயர் குருதி அமுக்கம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆகவே தொற்று நோய் ஒரு ஆளுட்ட இருந்து இன்னொருவருக்கு மிக எளிதில் பரவக்கூடியது என்று சொன்னா இந்த கொரோனா தான். இப்ப முதல் 5க்கும் விடைகள் பார்த்திருக்கிறோம். பிழை என்று சொன்னா உடனே நீங்க சரியான விடைகளை குறித்து வைத்துக் கொள்ள வேணும். சரியா? ஆறாவது வினா, சூழல் மாற்றத்தை அறிவிக்கும் பிராணி எனும் வகையினுள் அடக்க முடியாத பிராணி. இங்க சூழல் மாற்றம் தொடர்பாக என்று சொன்னா அதிகமாக இந்த மழை வரப்போவதை பிராணிகள் அறிவிக்கும். அடுத்ததாக இந்த சேவல் என்ன செய்வார், அதிகாலையில கூவர், விடியலை அறிவிக்கிறதுக்காக கூவுறது. முக்கியமாக மழை வரப்போகுது என்று சொன்னா நிறைய பிராணிகள் அதை முன்னரே எங்களுக்கு அறிவிக்கும். இந்த சைகைகள் மூலம், அவற்றுடைய செயற்பாட்டின் மூலம் எங்களுக்கு அறிய தரும். அப்ப இந்த தரப்பட்டிருக்கிற பிராணிகளுக்குள்ள சூழல் மாற்றத்தை அறிவிக்கும் என்ற வகைக்குள்ள அடக்க முடியாத பிராணிய கேட்டிருக்கு. இப்ப முதலாவது பாப்பம் தும்பி, அடுத்தது வௌவால், அடுத்ததாக பாருங்க பருந்து இருக்குது. என்ன அதிகமாக பாத்தீங்கன்னு சொன்னா மழை வரப்போகுதுன்னு சொன்னா எங்களோட சூழல்ல தும்பி பறக்கும், இந்த ஆட்காட்டி குருவி எல்லாம் கத்தி தாழ்வா பதிந்து போகும். என்ன இந்த பருந்து என்ன செய்யும்னு சொன்னா மழை வர்றதுக்கு கீழே பதிஞ்சு பறக்கும். நீங்க அவதானிச்சு பாருங்க, சூழல்ல பருந்து எப்பவுமே வானத்துல நல்ல உச்ச வானில தான் பறந்து தெரியும், நல்லா வட்டமிட்டு கொண்டு தன்னுடைய ஏரிய தேடும், பருந்து கழுகு எல்லாம். ஆனா மழை வரப்போற காலங்கள்ல மேல் வானத்துக்கு போகவே மாட்டார். அவர் இடையில எங்களுக்கு கிட்ட நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி தான் பறந்து தெரியும். அப்ப அதிகமாக இந்த தும்பி பறக்கும், ஆட்காட்டி குருவி, மலைக்குருவி எல்லாம் கத்தி கொண்டு போகும், மயில் தோகை விரித்து ஆடும், எறும்புகள் வரிசையாக செல்லும், கழுகு பறிந்து தாழ்வாக பறக்கும் என்று படிச்சோம். ஆகவே இந்த அறிவிக்கிற பிராணி என்றதுக்குள்ள வராதது வௌவால். ஏன்னா அவர் வந்து இரவில தான் வெளியில நடமாடுவார், அதுவும் தன்னுடைய உணவு தேவைக்காக வந்துட்டு உடனேயுமே போயிட்டு குகைகள் பொந்துகளுக்குள்ள என்ன செய்வார், தன்னுடைய இருப்பிடத்தை அமைச்சு கொள்ளுவார். அடுத்த கேள்வி, ஏழாவது, பின் வருவனவற்றுள் தேங்காயை அரைப்பதற்கு மிகவும் பொருத்தமான உபகரணம். நாங்க தேங்காய அரைப்பதற்கு, நீங்க வீட்டுல பார்த்திருப்பீங்க, தேங்காய அம்மா இதுல போட்டு தேங்காய் நல்லா திருவி போட்டு அரைப்பாங்க. என்ன பால் புளிஞ்சு எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும், கையாலன்னுட்டு போட்டு அரைச்செடுக்கிறது. அடுத்தது சம்பல் செய்யறதுக்காக நாங்க அரைக்கிறது. முதலாவது விடை துருவலை, இரண்டாவது பிளெண்டர், மூன்றாவது வெப்பத்தட்டு. இதுல எங்களுக்கு விடை பிளெண்டர்.
எட்டாவது கேள்வி, எளிய பொறிகள் எனும் வகையினுள் அடக்க முடியாதது. எளிய பொறிகள் என்று சொன்னா பிள்ளைகள், எங்களுடைய வேலைகளை நாங்கள் இலகுவாக செய்வதற்கு பயன்படுத்துகின்ற பொறிகள் அல்லது கருவிகள், உபகரணங்கள் என்று நாங்க சொல்லுவோம். கஷ்டப்பட்டு நாங்க வேலை ஒன்றை செய்யாம மிக மிக எளிதாக செய்யறதுக்கு நாங்க என்னத்தை பயன்படுத்தலாம். அப்ப அப்படி நாங்க அந்த வகைக்குள்ள அடக்க முடியாத பொருள் எதுன்னு இதுல பார்க்க போறோம். முதலாவது அளவுகோல், அடுத்தது நெம்புகோல், சில்லும் அச்சாணியும் என்று விடைகள் தரப்பட்டிருக்கு. இதுல அளவுகோல்ன்றது என்ன, ஒண்ணு நாங்க அளந்து பாக்குறதுக்கான கோல். அது மீட்டர் கோலாக இருக்கலாம், நாங்க பயன்படுத்துவோமே ரூலர், அதுவும் ஒரு அளவுகோலாக இருக்கும். அடுத்தது நெம்புகோல். நெம்புகோல் ஒரு கல், ஒரு பெரிய ஒரு பாறைக்கல்லை நாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு அதை அசைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு பெரிய பாறைக்கல்லை நாங்க கையில தூக்கில தானே, அப்ப ஈஸியாக ஒரு நெம்புகோலை வச்சு நாங்க என்ன செய்யலாம், நகர்த்தேலும் என்ன. அடுத்தது சில்லும் அச்சாணியும். எங்களுடைய வாகனங்கள் பயணம் செய்யறதுக்கு இந்த சில்லும் அச்சாணியும் பெரிய உதவி. முற்காலத்துல சில்லு கண்டுபிடிக்க முதல் போக்குவரத்து கஷ்டம் தானே, இப்ப நாங்க சில்லும் அச்சாணியும் பயன்படுத்தி இலகுவாக போறோம் தானே வாகனங்கள்ல. ஆகவே எளிய பொறிக்குள்ள அடங்காதது அளவு கோல். ஒன்பதாவது வினா, உருவில் காட்டப்பட்டுள்ள வணக்கஸ்தலம் அமைந்துள்ள இடம். இந்த உருவில காட்டப்பட்டிருக்கிறது தலதா மாளிகை. தலதா மாளிகை அமைந்திருக்கிற இடம் கண்டி. பத்தாவது வினா, இலங்கை தேசிய கொடியில் உள்ள பச்சை நிற கீலத்தால் பிரதிபலிக்கப்படுவது. பச்சை நிற கீலத்தால் பிரதிபலிக்கப்படுவது தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள். அப்ப இதுல என்ன ஒரு விஷயமும் நாங்க ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். இப்ப புதுப்பிக்கப்பட்டிருக்கிற விட பச்சை நிற கீலத்தால முஸ்லிம் மக்களும் ஏனைய மக்களும் என்று சொல்லி ஒரு விட வந்தாலும் நீங்க அதுக்கும் கொடுக்கலாம். சரியா? இப்ப பச்சை நிறம் முஸ்லிம் மக்கள், அடுத்ததாக முஸ்லிம் மக்கள் மற்றும் ஏனைய மக்கள் என்று வந்தாலும் சரி. ஆகவே பச்சை நிறம் முஸ்லிம் மக்கள். 10 வினாக்கள், ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் வீதம், 10 வினாக்களுக்கும் 20 புள்ளிகள். உங்களுக்கு எத்தனை சரியா அதை நாங்க என்ன செய்வோம், 2ஆல பெருக்கி போட்டு போடுவோம். சரியா? இரண்டாவது பெரிய கேள்விக்கு வருவோம். பொருத்தமான சொற்களை இட்டு இடைவெளியை பூரணப்படுத்துக. டேஷ் கழிவுகளை எப்போதும் கழிவுகளை இடும் பெட்டியினுள் போடக்கூடாது. இரண்டாவது பாப்பம். டேஷ் கழிவுகளை செம்மஞ்சள் நிற பெட்டியினுள் போடுதல் வேண்டும். தேசிய கீதம் பாடும் போது டேஷ் நிற்க வேண்டும். முஸ்லிம் மக்கள் ஒருவரை ஒருவர் கண்டால் டேஷ் என கூறுவார்கள். தேசிய கீதம் பாடி முடிந்த பின் டேஷ் மரியாதை செலுத்த வேண்டும். கீழே பிள்ளைகளுக்கு விடைகள் தரப்பட்டிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், பிளாஸ்டிக், இலத்திரனியல், தலை குனிந்து, கவனமாக. நாங்க இனி இந்த விடைகளைத்தான் தெரிவு செய்து போட போறோம். இப்ப முதலாவது வினாவுக்கு இலத்திரனியல் கழிவுகளை எப்போதும் கழிவுகளை இடும் பெட்டியினுள் போடக்கூடாது. நாங்க பார்த்தோம் என்ன பிள்ளைகள், இந்த கழிவுகளை இடக்கூடிய குப்பை தொட்டிகளுடைய நிறங்கள் பார்த்த நாங்கள் அந்த நிறங்களோட சேர்த்து இலத்திரனியல் கழிவுகளை நாங்க போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குப்பை தொட்டிக்கு மேல பிழை என்ற ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கும். அதுதான் இலத்திரனியல் கழிவுகளுக்குரிய குப்பை தொட்டி என்று படிச்சோம் என. அடுத்தது பார்ப்போம். பிளாஸ்டிக் கழிவுகளை செம்மஞ்சள் நிற பெட்டியினுள் போடுதல் வேண்டும். பச்சை, நீலம், செம்மஞ்சள், அடுத்ததாக சிவப்பு நிறம் பார்த்தனாங்க. பச்சை உணவு கழிவுகளை நாங்க போடுறதுக்கு பயன்படுத்துற குப்பை தொட்டி. நீல நிற குப்பை தொட்டியினுள் கடதாசி கழிவுகள். பிளாஸ்டிக் அல்லது பொலித்தீன் என்று சொன்னா செம்மஞ்சள் நிறம். கண்ணாடி, தகரம் போன்ற பொருட்கள் கழிவுகளை நாங்க போடுறதுக்கு சிவப்பு நிற குப்பை தொட்டியை பயன்படுத்துவோம். மூன்றாவது வினா, தேசிய கீதம் பாடும் போது
கவனமாக நிற்க வேண்டும். கவனமாக நிற்க வேண்டும். முஸ்லிம் மக்கள் ஒருவரை ஒருவர் கண்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுவார்கள். 5வது, தேசிய கீதம் பாடி முடிந்த பின் தலை குனிந்து மரியாதை செலுத்த வேண்டும். 5 வினாக்களுக்கும் 10 புள்ளிகள். இதுலயும் ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் வீதம் நீங்க கொடுக்க வேணும். பிழைகள் இருந்தா உடனே கரெக்ஷன் பண்ணுங்க. மூன்றாவது பெரிய கேள்விக்கு போவோம். சுருக்கமான விடை தருக. நாங்க எங்க அப்படியே சரியான விடைகளை கொடுத்து கொண்டு போகணும். என்ன முதலாவது கேள்வி பார்ப்போம். பரங்கியரின் மத தலைவர். பரங்கிய மக்களுடைய மத தலைவரை நாங்கள் அருட்தந்தை அல்லது போதகர், ஏதாவது ஒரு விடை நாங்கள் எழுத பழக வேணும். என ஏதாவது ஒரு விடை, அருட்தந்தை என்றும் எழுதலாம் அல்லது போதகர் என்றும் எழுதலாம். இப்படி ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் உரிய மத தலைவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டா பூசாரி, அந்தணர் என்று நாங்க சொல்லுவோம் மத தலைவரை. அதே மாதிரி சிங்கள மக்களை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா பிக்கு அல்லது தேரர் என்று சொல்லுவோம். முஸ்லிம் மக்களை எடுத்துக்கொண்டா மௌலவி என்று சொல்லுவோம். என ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் மத தலைவர்கள் இருக்கிறார்கள். இலங்கையின் தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் மு நல்ல தம்பி புலவர் அல்லது மு நல்ல தம்பி என்று எழுதினாலும் சரி. இப்ப இலங்கையினுடைய தேசிய கீதத்தை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆனந்த சமரகோன் என பிள்ளைகள். அடுத்தது தமிழில் மொழிபெயர்த்தவர் இங்க கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே மு நல்ல தம்பி புலவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் CWW கண்ணங்கரா. அப்ப 3 விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் பார்ப்போம். எங்களுடைய இந்த தேசிய கீதத்திற்கு இசையமைத்தவர், இப்ப நோட் பண்ணி வைக்கலாம் தானே, நீங்க புது விஷயம் சொல்ல போறீங்கல்ல. இப்ப இசையமைத்தவர் அமரதேவ. அமரதேவ. மூன்றாவது கேள்வி, பூண்டு இனத்தை சேர்ந்த தாவரம். இப்ப எங்களுடைய சூழல்ல பாத்தீங்கன்னு சொன்னா மரங்கள், செடிகள், கொடிகள், புற்கள், பூண்டுகள் என்று சொல்லிட்டு வகைகள் இருக்குன்னு. ரைட். அப்ப அதுல இங்க கேட்கப்பட்டிருக்கிறது பூண்டு இனத்தை சேர்ந்த தாவரங்கள். இஞ்சி, மஞ்சள், வெங்காயம் போன்ற தாவரங்களை நாங்க உதாரணமாக கொடுக்கலாம். 4வது கேள்வி, வேரின் மூலம் முளைக்கும் தாவரம். வேரின் மூலம். இங்க முளைக்கும் தாவரம் அல்லது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரங்கள் கேட்டா நீங்க விடைகளை எழுதிக்கணும். இப்ப வேரின் மூலம் என்று சொன்னா பிள்ளைகள், ஒரு தாவரத்தை நாங்கள் புதிதாக உருவாக்க போறோம் என்று சொன்னா அது கீழே வேரோடையே தான் நாங்க அந்த தாவரத்தை என்ன செய்யணும், நிலத்துல ஊண்ட வேணும். சில தாவரங்களை பாத்தீங்கன்னு சொன்னா தண்டுகளை நாங்க வச்சே புதிய தாவரங்களை உருவாக்கி கொள்ளுவோம். என்ன கூடுதலாக நாங்க இந்த குரோட்டன் வகைகள், ரோசா எல்லாம் என்ன செய்வோம், தண்டுகளை வெட்டி புதிய தாவரத்தை உருவாக்குவோம். சில தாவரங்களுக்கு நாங்க விதைகளை போடுவோம், வித்துக்களை போட்டு புதிய தாவரங்களை உருவாக்கி கொள்ளுவோம். சதைஹரச்சான் என்ற ஒரு தாவரம் இலைகள்ல தான் வேர்கள் தோன்றும். அந்த இலைகள் மூலம் அதை நாங்க இனப்பெருக்கம் செய்து கொள்வோம். அப்ப இங்க வேரின் மூலம் நாங்க நேரடியாகவே வேரைத்தான் மண்ணுல வைக்கணும். வேரோட அந்த தாவரம் புதிதாக இருந்தா மட்டும்தான் என்ன செய்யுமா, முளைச்சு வருமா. அப்ப அப்படி நாங்க வைக்கக்கூடிய தாவரங்கள் சிலது பார்ப்போம். கறிவேப்பிலை, கொய்யா, ஈரப்பலா. இதெல்லாம் நாங்க தண்டுகளையோ அல்லது விதைகளையோ போட்டு முளைக்க வைக்க முடியாது. வேரின் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரங்களாக காணப்படுகின்றன. 5வது வினா, சூழலை சுத்தமாக்கும் பிராணி. எங்களோட சூழல்ல அழுக்குகள் எல்லாம் இருக்கும். அது மனிதர்கள் மூலமும் ஏற்படுத்தப்படும், இயற்கையாகவும் அழுக்குகள் தோன்றும், பிராணிகள் மூலமும் அழுக்குகள் தோன்றும். அப்படி இந்த அழுக்குகள் காணப்படும் போது அத
தன்னுடைய உணவு தேவைக்காக உட்கொண்டு எங்களுடைய சூழலை வந்து என்ன செய்யும், சுத்தம் செய்கிற ஒரு பிராணி இருக்கு, அது காகம். இதுலயும் பிள்ளைகளுக்கு 5 வினாக்கள், ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் வீதம், மொத்தம் 10 புள்ளிகள். நான்காவது வினாவுக்கு போவோம். சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக. இங்க பாருங்க, அடையாளம் தான் பிள்ளைகளை போட சொல்லியிருக்கு. இதுவே சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுகண்டா நீங்க கட்டாயம் எழுதணும். அடையாளம் போட சொன்னா அடையாளம் தான் போட வேணும். சரியா, எல்லா இடத்துலயும் எழுதுக வேண்டும் வராது, எல்லா இடத்துலயும் அடையாளம் இடுக வேண்டும் வராது. அப்ப ஏதோ ஒன்றுதான் மேல கேட்க போயிடும். அப்ப நீங்க தெளிவாக அறிவுறுத்தல்களை வாசிக்க வேண்டும். முதலாவது கேள்வி பார்ப்போம். சூரிய ஒளியில் எந்த ஒரு நிறங்களும் கிடையாது. சூரிய ஒளியில நிறங்கள் காணப்படுகின்றன என்பதற்கு நாங்க பரிசோதனை பார்த்தனாங்க. சூரியனுடைய ஒளியை தெரிப்படைய செய்யற ஒரு பரிசோதனை பார்த்தனாங்க. அது கண்ணாடியும் ஒரு வெள்ளை நிற திரையும். நாங்க சூரிய ஒளியை விழுத்தினா அந்த திரையில ஒரு வெள்ளை நிற ஒளி தெரியும். 2வது பரிசோதனை பார்த்தனாங்க. எப்படி, சூரிய ஒளி வேணும், அது நீர் கொண்ட பாத்திரம் வேணும், அதுக்குள்ளே ஒரு கண்ணாடியை நாங்கள் வைப்போம். அதுல சூரிய ஒளியை நாங்க தெரிப்படைய செய்து ஒரு வெள்ளை நிற திரையில் அல்லது வெள்ளை நிற தாள்களில் இந்த நிறங்களை நாங்க தோற்றுவித்த நாங்கள். அத வானவில்லினுடைய 7 நிறங்களை நாங்க அந்த ஒளியில வந்து காணலாம்னு படிச்சோம். இந்த சூரிய ஒளியில நிறங்கள் இருக்கு, அது எங்களுக்கு நேரடியாக தெரியாது. நீர் குமிழியில் படும் போது அல்ல நீர்த்துளியில படும் போது அது எங்களுக்கு ஒளிகளை அந்த நிறங்களை அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கும். இப்ப படிச்சோம் தானே, வானவில் எப்படி தோன்றுதுன்னு சொல்லிட்டு, சூரியனுடைய ஒளியும் மழை துளியும் ஒன்றுடன் ஒன்று சேரும் போதுதான் எங்களுக்கு இந்த வானவில் தோன்றுது. அப்ப சூரிய ஒளியில் உள்ள நிறங்களை நாங்கள் இனம் காண்றதுக்கு இந்த நீர் உதவி செய்யுது. ஆகவே சூரிய ஒளியில எந்த ஒரு நிறங்களும் கிடையாது என்பது பிழை. சூரிய ஒளியில நிறங்கள் காணப்படுகின்றன. சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா ஆகிய இந்த 7 நிறங்களும் காணப்படுகின்றன. அடுத்தது, தினமும் பல் துலக்காவிடின் தாடை குழிவு ஏற்பட வாய்ப்புண்டு. நாங்க பல் துலக்காட்டிக்கு எங்களுக்கு பற்கள் எல்லாம் குழிவுகள் ஏற்படும் தானே, பட்ஸ் எல்லாம் சொத்தியாகும் தானே, நான் பட் சூத்தி என்று சொல்லுவோமே, பிறகு பற்கள் எல்லாம் புடுங்க வேண்டி வந்துடும். ஆகவே சரி. இரவில் மலரும் பூக்களில் குண்டு மல்லிகை பூவும் ஒன்றாகும். இரவில் மலர்ற பூக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மல்லிகை பூக்கள் எல்லாம் இரவில மலரும், அதே மாதிரி ஆம்பல் இரவில மலரும் என. அடுத்தது, இந்த வாசனை தரக்கூடிய வெள்ளை நிற பூக்கள், அதிகமாக இரவில் மலருகின்ற பூக்கள் எல்லாமே வாசனை தரக்கூடிய வெள்ளை நிற பூக்களாக இருக்கும் பெரும்பாலும். அடுத்து இந்த முல்லைப்பூ நல்ல வாசமாக இருக்கும், இரவில தான் மலரும். ஆகவே சரி. கீரையையும் மரக்கறியையும் வெட்டும் முன் உப்பு நீரில் கழுவக்கூடாது. வெட்டுறதுக்கு முதல் கழுவக்கூடாதாம். இது பிழையான விஷயம். என்ன, நாங்க கீரையோ மரக்கறிகளையோ வெட்டுவதற்கு முன்னர் உப்பு நீர்ல நன்றாக கழுவி போட்டு வெட்டினா அதுல இருக்கிற சத்துகள் எல்லாம் எங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அது உப்பு நீர்ல ஏன் நாங்க கழுவணும்னு சொன்னா, அந்த கீரைகள் மரக்கறிகள்ல இருக்கக்கூடிய கிருமிகள் அதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த உப்பு. அப்ப உப்பு நீரை நாங்க கழுவும் போது கிருமிகள் எல்லாமே அகற்றப்படும். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், நீர்ல கழுவிட்டு வெட்டுறதால நேரடியாக எங்களுக்கு சத்துக்கள் எல்லாம் வந்து சேரும். கழுவி போட்டு நாங்க தண்ணீர்ல வெட்டி போட்டு நாங்க தண்ணியில கழுவினோம் என்று சொன்னா பிள்ளைகள் என்ன நடக்கும், சத்துக்கள் எல்லாமே இழக்கப்படும், தண்ணியோட சேர்ந்து இழக்கப்படும். ஆகவே கீரையையும் மரக்கறிகளையும் நாங்க வெட்டுறதுக்கு முதல் உப்பு நீர்ல கழுவ வேண்டும். உப்பு நீர் என்று வராம நீங்க சாதாரணமா நீரில் கழுவ வேண்டும் என்றாலும் அது நீங்க சரி கொடுக்கலாம். ஆகவே இங்க கழுவக்கூடாது என்றபடியா நாங்க பிழை கொடுப்போம். கீரையையும் மரக்கறியையும் வெட்டும் முன் உப்பு நீரில் கழுவக்கூடாது என்பது பிழை. 5வது கேள்வி, கரியை நீரில் இடுவதன் மூலம் நீரை சுத்தம் செய்ய முடியும். இந்த நீரை சுத்திகரிக்கிற முறை 2 முறைகள் நாங்க பார்த்தோம். ஒன்று பண்டைய காலம், அடுத்தது நவீன காலம். இப்ப பண்டைய கால மக்கள் இந்த கரியை நீர்ல இடுறது, அடுத்தது துணி மூலம் வடிகட்டுறது, தேற்றாங்கொட்டிய நீருக்குள்ள போடுறது, இப்படியான முறைகள் மூலம் என்ன செய்தவர், நீரை வந்து சுத்தம் செய்தார்கள்.
இப்ப தற்காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஃபில்டர் பயன்படுத்துவோம். என்ன, நீர் வடிகட்டி பயன்படுத்துவோம். அதோட குளோரின் இடுறது. ஆகவே கரியை நீரில் இடுவதன் மூலம் நீரை சுத்தம் செய்ய முடியும். சரி, 5 வினாக்களுக்கும் 10 புள்ளிகள், ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் வீதம். ஐந்தாவது வினா, உருவில் காட்டப்பட்டுள்ள பெரியார்களின் பெயர்களை தரப்பட்ட பெயர்களில் இருந்து தெரிவு செய்து எழுதுக. பிள்ளைகளுக்கு 5 பெரியார்களுடைய படங்கள் தரப்பட்டிருக்கு. இவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய நாட்டினுடைய தேசிய வீரர்கள், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றிய பெரியார்கள் என்று கூட நாங்க சொல்லிக் கொள்ளலாம். என்ன, அப்ப இதுல முதலாவது பெரியாரனுடைய பெயர் சேர்பொன் ராமநாதன். இப்ப படத்தையும் பார்க்க வேணும், அவருடைய பெயர் எப்படி எழுதுறதுன்றதையும் நீங்க பார்க்க வேணும். எழுத்து பிள்ளைகள் இல்லாமலும் எழுத வேணும். இரண்டாவது படத்தில் உள்ள பெரியார் ஆறுமுக நாவலர். மூன்றாவது CWW கண்ணங்கரா. இவர் தான் யாரு? எங்களுடைய நாட்டின் தேசிய கீதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அது மட்டும் இல்ல, எங்களுடைய நாட்டுல இலவச கல்வியை வழங்கிய இலவச கல்வியின் தந்தை என்றும் அழைக்கப்படுபவர் இவர் தான். என்ன, CWW கண்ணங்கரா. நான்காவது பெரியார பாருங்க, ஆனந்த குமார சுவாமி. ஆனந்த குமார சுவாமி. ஐந்தாவது பெரியார் அநாகரிக தர்மபாலா. சரி, இப்ப நாங்கள் ஆறாவது வினாவுக்கு போவோம். தொடர்பு படுத்துக. 1, 2, 3, 4, 5 என்று இலக்கமிடப்பட்டு பிள்ளைகளுக்கு 5 சொற்கள் தரப்பட்டிருக்கு. அதுக்கான விடைகள் இங்கால ABCDE என்று சொல்லி எழுத்துகளோட தரப்பட்டிருக்கு. இப்ப நாங்க பொருத்தமான விடையை தொடர்படுத்த போறோம். பன்சல, தேவாலயம், மஸ்ஜித், ஆணிவேர், நாருருவேர். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எசல, பனைமரம், பப்பாசி மரம், பாஸ்கு வருடாந்த விழா, ரமலான். இப்ப நாங்க சரியான விடைகளை பார்ப்போம். பன்சல, பன்சல எசல பெறுகிறார். இப்ப சிங்கள மக்களுடைய வணக்க ஸ்தலமாக பன்சல காணப்படுகிறது. அவர்களுடைய ஒரு பண்டிகையாக எசல இருக்குன்னு எசல பெறுகிறான்னு சொல்லி சொல்றது. அடுத்தது தேவாலயம். தேவாலயம் கிறிஸ்தவ மக்களுடைய வணக்க ஸ்தலம். அவர்களுடைய ஒரு பண்டிகையாக பாஸ்கு வருடாந்த விழா காணப்படுகின்றது. அடுத்தது மஸ்ஜித், முஸ்லிம் மக்களுடைய வணக்க ஸ்தலம். அவர்களுடைய பண்டிகையாக ரமலான் காணப்படுகின்றது. ஆணிவேர் கொண்ட தாவரம் பப்பாசி. நாரொரு வேர் கொண்ட தாவரம் பனைமரம். இந்த கிளைகள் கொண்டா, அது கிளைகள் இருந்தா ஆணிவேராகவும், கிளைகள் அற்றவை நாரொரு வேர் தாவரங்களாகவும் காணப்படும். 5 கேள்விகளுக்கும் 10 புள்ளிகள், ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் வீதம் கொடுங்க. ஏழாவது வினாவுக்கு வருவோம். பின்வரும் உணவு வகைகளை பொருத்தமான தலைப்புகளின் கீழ் அட்டவணைப்படுத்துக. கீழே அட்டவணைக்குள்ள பாருங்க, உடலுக்கு சக்தியை கொடுக்கும் உணவுகள், உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்கும் உணவுகள், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள் என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேல பிள்ளைகளுக்கு ஒரு பாக்ஸ்ல
உணவு வகைகள் தரப்பட்டிருக்கு. வாழைப்பழம், முள்ளங்கி, கடலை, குரக்கன், கங்குன், மீன், சோறு, பொன்னாங்கண்ணி, இறைச்சி, மரவள்ளி கிழங்கு. இப்ப இந்த உணவு வகைகளுக்குள்ள என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்குன்றதை நாங்க முதல் கண்டுபிடிச்சதான் இந்த அட்டவணையை நிரப்ப இயலுமே. எங்களுடைய உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதம், விட்டமின்கள், கனியுப்புக்கள் எல்லாம் எதுக்குள்ள அடங்கி இருக்குன்றதை நாங்க முதல் கண்டுபிடிக்க வேணும். அப்பதான் இந்த அட்டவணையை பூரணப்படுத்துறது எங்களுக்கு இலகுவாக அமையும். இப்ப முதலாவது பாப்போம். உடலுக்கு சக்தியை கொடுக்கும் உணவுகள் என்று சொன்னா அது கட்டாயம் மாப்பொருள் அடங்கிய உணவுகளாக இருக்க வேண்டும். உடலுக்கு சக்தியை கொடுக்கிறது மாப்பொருள். உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்கும் உணவுகள் என்ற வகைக்குள்ள பழங்கள், கீரைகள், காய்கறிகள் இந்த மூன்றும் அடங்கும். உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்கும் உணவுகள் பழங்கள், காய்கறிகள், கீரைகள். அடுத்தது உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள். இது புரதச்சத்து மிக்க உணவுகள். புரத சத்து மிக்க உணவுகளாக காணப்படும். முதலாவது வாழைப்பழம். வாழைப்பழம் ஒரு பழமாக இருக்கிறபடியா அது எங்களுக்கு உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்கும் உணவுகளுக்குள்ளே அடங்கும். இரண்டாவது முள்ளங்கி, மரக்கறி வகையாக காணப்படுகின்றது. ஆகவே உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்கும் உணவாக அமையுது. கடலை புரதச்சத்து மிக்கது. ஆகவே உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவு. குரக்கன், குரக்கன்ல அதிகமாக மாச்சத்து காணப்படுது. ஆகவே மாச்சத்தை தான் நாங்க கார்போஹைட்ரேட் என்று சொல்லி சொல்லுவோம். உடலுக்கு சக்தியை கொடுக்கும் உணவு. கங்குன், கங்குன் என்றது கீரை வகை. இப்ப உடலை நோயில இருந்து பாதுகாக்கிற உணவு. அடுத்தது மீன். மீன் பாத்தீங்கன்னு சொன்னா புரதச்சத்து நிறைந்தது, உடல் வளர்ச்சிக்கு உதவும். சோறு, சோறுல மாப்பொருள் அதிகம் காணப்படுகின்றது. ஆகவே உடலுக்கு சக்தியை கொடுக்கும் உணவு வகைக்குள்ள அடங்கும். பொன்னாங்கண்ணி கீரை வகையை சேர்ந்தபடியா உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்கும் உணவாக நாங்க எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்தது இறைச்சி. இறைச்சி புரதச்சத்து மிக்க உணவு, உடல் வளர்ச்சிக்கு. மரவள்ளி கிழங்கு உடலுக்கு சக்தியை கொடுக்கும் உணவாக காணப்படுது. அதுல உடலுக்கு சக்தியை கொடுக்கும் உணவுகளாக குரக்கன், சோறு, மரவள்ளி கிழங்கு அடங்குது. இதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஈரப்பலா, அடுத்து பலாவித்து எல்லாம், கோதுமை எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்க போகுது. உடலுக்கு சக்தியை கொடுக்கிற உணவுகளுக்குள்ள வரும். மறு நாங்க செய்யற ரொட்டி, இடியப்பம், பிட்டு எல்லாம் உடலுக்கு சக்தியை கொடுக்கும் உணவாக அமையும். உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்கின்ற உணவுக்குள்ள வாழைப்பழம், முள்ளங்கி, கங்குன், பொன்னாங்கண்ணின்னு சொல்லிட்டு தரக்கூடிய மரக்கறி வகைகள், பழங்கள், கீரைகளை நீங்க இரண்டாவது அட்டவணைக்கு பொருத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது உடல் வளர்ச்சிக்கு உதவுகின்ற உணவுகள். இந்த வகைக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகமாக தானியங்கள் வரும். உளுந்து, பயறு, கடலை, மற்றது சோயா அவரை, அவரை, மீன், இறைச்சி, முட்டை எல்லாமே உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய புரதச்சத்து மிக்க உணவுகளாக அமையும். சரி, எட்டாவது வினாவுக்கு வருவோம். பாடசாலையின் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு உதவும் ஆவணங்கள். எங்களுடைய பாடசாலைகள்ல பாடசாலை பற்றிய தகவல், அங்கே இருக்கக்கூடிய நபர்களை பற்றிய தகவல்கள், பணிபுரிகின்ற நபர்களை பற்றிய தகவல்கள் என மற்ற இருக்கக்கூடிய கட்டிடங்கள், தளபாடங்கள் என்று இந்த பொருட்களை பற்றி எல்லாம் நாங்க அறிந்து கொள்றதுக்கு நிறைய ஆவணங்களை பாடசாலையில அதிபரிட்ட இருக்கும். நிறைய ஆவணங்கள் பாடசாலையில அதிபரிட்ட காணப்படும். அதுல நாங்க பார்ப்போம் இந்த தகவல்களை அறியறதுக்கு என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு. அதுல முதலாவது பார்ப்போம் சம்பவ திரட்டு புத்தகம். சம்பவ
திரட்டு புத்தகம். அடுத்தது நிழற்படங்கள். நான் உங்களுக்கு 2 விடைகள் போட்டிருக்கிறேன், மிச்சம் சொல்றேன். இப்ப இந்த சம்பவ திரட்டு புத்தகம் பாடசாலையில ஒரு நாளைக்கு என்ன விடயங்கள் முக்கியமாக நடைபெறுகின்றனவோ அதெல்லாம் அதிபரால அந்த சம்பவ திரட்டு புத்தகத்துல பதிவு செய்து வைக்கப்படும். இப்ப யார் கேட்டாலும் அதை எடுத்து உடனடியாக காட்ட முடியும். அதுல எல்லா விஷயமுமே அடங்கி இருக்கும். அடுத்தது நிழற்படங்கள். பாடசாலைகள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்க போட்டோஸ் எடுப்போம் தானே, என்ன அதெல்லாமே ஆவணமாக வச்சிருப்பினோம். ஆவணங்கள் என்றது என்ன, ஆங்கிலத்தில் நாங்க எவிடன்ஸ் என்று சொல்லுவோமே, அதுதான் இங்க ஆவணங்கள் என்று தரப்பட்டிருக்கு. இப்ப நிழற்படங்கள் அதே மாதிரி மாணவர்களுடைய வரவிடாப்பும் ஒரு ஆவணம் தான். எத்தனை பிள்ளைகள் படிக்கிறார்கள் ஒரு வகுப்புல, எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள் சொல்லி நாங்க வரவிடாப்புல பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு வரவிடாப்பு இருக்கிற மாதிரியே ஆசிரியர்களுக்கும் வரவிடாப்பு இருக்கு. காலமே ஸ்கூலுக்கு போனதுமே சைன் பண்ணித்தான் ஸ்கூலுக்கு உங்களுடைய வகுப்பறைக்கெல்லாம் வருவினம். அப்ப ஆசிரியர்களுடைய வரவு அறிக்கை. இதே மாதிரி பாடப்பதிவு புத்தகங்கள் எல்லாமே இந்த பாடசாலையின தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய ஆவணங்களாக காணப்படுகின்றன. அடுத்தது கேட்டல் மூலம். 2வது கேள்வி, கேட்டல் மூலம் மாத்திரம் தகவல்களை பெற உதவும் சாதனங்கள் 2. நாங்க கேட்கறதால மட்டும், நாங்க முதலே பார்த்து நாங்க ஒரு கேள்வியிலே கட்புல சாதனம், செவிப்புல சாதனம், கட்புல செவிப்புல சாதனம். அப்ப இங்க கேட்டல் மூலம் மாத்திரம் என்றா செவிப்புல சாதனம், நாங்க காதை மட்டும்தான் நீங்க பயன்படுத்த போறோம். அவ்வாறான சாதனங்கள் பாத்தீங்கன்னா, முதலாவது வானொலி. வானொலியில நாங்க சத்தம் மட்டும்தான் கேட்போமே, அதுக்குள்ளே நபர்கள், அந்த சத்தம் போற நபர்களை நாங்க பார்ப்போமா, அதுல பார்க்க மாட்டோம். ஆகவே வானொலி. அடுத்தது பார்த்தா இந்த ஒலிபெருக்கியிலையும் நாங்க சத்தம் ஓசை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓசை கொடுக்கிற அந்த நபரை நாங்க கண்ணால பார்க்கல, அவரோட மறைஞ்சு நின்று ஒலிபெருக்கி மூலம் எங்களுக்கு தகவல் தந்தா அதை நாங்க ஒலி வடிவத்துல மட்டும்தான் கேட்க போறோம். ஆகவே வானொலி, ஒலிபெருக்கி 2 கேட்டல் மூலம் மாத்திரம் தகவல்களை பெற உதவும் சாதனங்கள். பண்டைய காலத்தில் தகவல்களை பரிமாறுவதற்கு பயன்படுத்திய முறைகள் 4. நாங்க நிறைய முறைகள் பார்த்துறாங்க. பண்டைய காலம் என்று சொல்லலாம், முற்காலம் என்று சொல்லலாம், புராதன காலம் என்று சொல்லலாம், ஆதி காலம் என்று சொல்லலாம், கற்காலம் காணா இட்டனா கற்காலம் என்றும் சொல்லலாம். இந்த பண்டைய காலத்துல தகவல்களை பரிமாறுறதுக்கு மக்கள் நாங்க இப்ப பயன்படுத்துகின்ற மாதிரி நவீனம், நாங்க இப்ப பயன்படுத்துறது நவீனம், இப்ப பயன்படுத்திய முறைகள் எதையும் பயன்படுத்தல. அவர்கள் பயன்படுத்திய முறைகள் என்று பாத்தீங்கன்னா, முரசறைதல், ஒலி எழுப்புதல், வாயால கூக்குரல் இட்டு ஒலி எழுப்புறது. முரசறைதலும் ஒலி எழுப்புதல் தான். அது என்ன, ஒரு உபகரணம். மருந்து சங்கு ஊதுறது, சங்க வாயில வச்சு ஊதுவாங்க. அப்ப அதுக்கும் ஒரு தகவல் பரிமாற்றம். அப்ப அதுவும் ஒலிக்குள்ள அடங்குது. இந்த ஒலி எழுப்புதல் என்ன, அவர்கள் வாய் மூலம் கூக்குரல் இடுதல் என்றும் நாங்க கொடுக்கலாம். வாய் மூலம் கூக்குரல் இடுதல். அடுத்தது புகையை எழுப்புதல். ஒரு இடத்துல தீ மூட்டி விடுவாங்க, ஏதாவது ஒரு ஆபத்து வர போதா, அதோட என்ன செய்வாங்க, புகை எழுப்பி இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை அறிவிக்கிற. அப்ப அந்த ஊர் மக்களுக்கு அது விளங்கும், என்னத்துக்காக இது செய்யறாங்க அப்படின்றது விளங்கும். அடுத்தது பறவைகள் மூலம். இப்ப புறான்னு பாத்துனாங்களே, நம்ம முற்காலத்துல பயன்படுத்தப்பட்டது புறாவில ஒரு சின்ன ஒரு பேப்பரோ அல்லது ஒரு துணியோ நாங்க ஒரு தகவலை எழுதிட்டு, ஓலைகளாக இருக்கலாம், எழுதிட்டு அதுல கட்டிவிட்டு அது உரிய இடத்துக்கு பறந்து சென்று அந்த தகவலை வழங்கும். பயிற்றுவிக்கப்பட்ட புறாக்கள். அடுத்தது அன்னம் என்றும் சில இடங்கள்ல வாருது, அன்னப்பறவை மூலமும் தூது அனுப்பினார்கள் என்று சொல்லிட்டு 2 பறவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமலுக்கு ஈட்டி எய்தல் மூலம் என்ன, தூர நல்லா ஈட்டி எறியக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, ஈட்டியில ஓலையோ துணியோ அல்லது இந்த கடதாசியோ கட்டிட்டு எறிகிறது. அப்ப ஈட்டி எறியும் போது யாருமே இல்லாத ஒரு வெளி பிரதேசமாக பார்த்து தூரமாக எறியக்கூடிய நபரால தான் அதை எறிய முடியும். குதிரை வீரன், நன்றாக குதிரையோட கூடிய ஒரு வீரனிட தகவலை கொடுத்து அனுப்புறது, அயல் நாட்டுக்கு செய்திய அரசன் கொடுத்து அனுப்புவதை கொண்டு போய் சேர்க்க சொல்லி. அப்ப குதிரை வீரன். அஞ்சலோட்டம் மூலம். அஞ்சலோட்டம்னா நீங்க ஸ்கூல்ல விளையாட்டு போட்டியில பாத்திருப்பீங்களே, ஒரு கோலை கொண்டு போயிட்டு என்ன ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறது, அவர் அந்த கோலை வாங்கி என்ன ஒரு ஆளுக்கு கொடுத்து அப்படி ஓடி முடிப்பாங்க. அதே மாதிரி இப்ப
நான் என்னட்ட ஒரு தகவல் இருக்குன்னு சொன்னா அதை நான் காஷிகாட்ட கொடுத்து விடுவேன். காஷிகா கொண்டு போயிட்டு ஆமினாட்ட கொடுத்து வருது, ஆமினா கொண்டு போய் பிரியத்த நாட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தகவல் கொண்டு போறது இன்னொருவரிடம் இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கொடுத்து கடைசியாக உரிய நபரிடம் சென்றடைவதுதான் அந்த அஞ்சல் ஓட்ட முறைன்னு சொல்றது. வாகனங்கள் இல்ல தானே, அப்ப ஆக்கள் என்ன செய்வாங்க, ஓடி ஓடி அந்த தகவலை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்ப இப்படியான முறைகளைத்தான் பண்டைய கால மக்கள் பயன்படுத்தினார்கள். நான்காவது வினா, காற்றில் மிதந்து செல்வதன் மூலம் பரம்பலடையும் வித்துக்கள். இப்ப நாங்க பார்த்தோம் காற்றின் மூலம் பரம்பல் அடைகிற வித்துக்கள் பார்த்த நாங்கள். இப்ப இந்த வித்துக்கள் காற்றின் மூலம் பரம்பல் அடைகிற வித்துக்கள் பெரும்பாலும் லேசான வித்துக்களாக இருக்கும். லேசானண்டா பாரம் குறைந்த வித்துக்கள். மற்றது தும்பு சிறகு போன்ற அமைப்போட காணப்படும். பெரும்பாலும் தும்பு சிறகு போன்ற அமைப்போட காணப்படக்கூடிய வித்துக்களாக காணப்படும். எருக்கலை, காசித்தும்பை, முருங்கை, வேங்கை, மற்றது அச்சி, சீதேவியார் செங்கல் நீர் என்றெல்லாம் நாங்க நிறைய வித்துக்கள் பார்த்து நாங்களே காற்றின் மூலம் பரம்பலடையக்கூடிய வித்துக்கள் என்ற வகைக்குள்ளே அடங்கும். ஐந்தாவது, எமது சூழலில் காணக்கூடிய பொது வாகனங்கள் 2 தருக. பொது வாகனங்கள் என்றா எல்லா மக்களாலையும் எந்த வேறுபாடும் இன்றி பயணம் செய்யக்கூடியது தான் இந்த பொது வாகனங்கள் என்று சொல்லுவோம். எந்த வேறுபாடும் இன்றி எல்லா மக்களாலையும் நிறைய பேர் பயணம் செய்யக்கூடியது. அப்ப எங்களோட சூழல், அதாவது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பேருந்து, புகையிரதம், அடுத்ததாக கப்பல், ஆகாய விமானம், இந்த 4மே பொது வாகனங்கள் என்ற வகைக்குள்ள அடங்குது. ஆறாவது வினா, பின்வரும் ஆற்றல்களை கொண்டுள்ள பிராணிகள் ஒவ்வொன்று வீதம் எதிரே எழுதுக. இந்த பிராணிகளுக்கு தனித்துவமான ஆற்றல்கள் இருக்கும் என, ஒவ்வொரு பிராணிகளுக்கும் தனித்துவமான ஆற்றல்கள் இருக்கும். சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்றது, நீளமான நாக்கை பயன்படுத்தி இரைய பிடிக்கிறது, சுவரின் மீது ஒட்டும் தன்மையான பாத அமைப்பை கொண்டிருக்கிறது, நுட்பமான இந்த கூடுகளை அமைக்கக்கூடியது என்று சொல்லிட்டு நிறைய விசேடமான தன்மைகள் இருக்கும். அப்ப இதுல நாங்க பார்க்க போறது நுட்பமாக கூடு கட்டுதல். நுட்பமாக கூடு கட்டக்கூடிய பிராணி. அப்ப கூடுன்றது என்ன, இப்ப காகம் என்ன செய்யும், எல்லா குச்சிகளையும் எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு கூடு அமைச்சு சும்மா முட்டை இட்டுட்டு வரேன். அப்ப அது நாங்க நுட்பமான கூடுன்னு சொல்ல மாட்டோம். நுட்பமானது என்ன, மிக மிக கவனமாக அந்த கூடு அமைக்கிறதுக்கு நிறைய நாட்கள் எடுத்து அழகான கூடொன்றை அமைக்கிறது. என்ன, மிகவும் அழகான கூடு, எந்த ஒரு பறவையாலையும் அமைக்க முடியாத மாதிரி, தன்னுடைய முட்டைகளையும் பாதுகாக்கக்கூடிய மாதிரி நுட்பமாக அமைக்கிறதுன்னு சொல்றது. அதுல பாத்தீங்கன்னா இந்த சிட்டுக்குருவி, தச்சன் குருவி எல்லாம் அழகா நுட்பமாக கூடமைக்கும். தூக்கணாம் குருவியும் அழகான நுட்பமான கூடுகளை அமைச்சு கொள்ளும். மற்ற விசேடமான கூடுகள் பாத்தீங்கன்னா தேனியும் அமைக்கும். என்ன, தேனியும் விசேடமான கூடு தானே, தேனியின் கூடு மாதிரி வேற யாரும் அமைப்பினமோ இல்ல தானே. இப்ப தேன் கூடெல்லாம் மிகவும் நுட்பமாக அமைப்பாங்க. அடுத்தது 2வது கேள்வி, நீண்ட நாக்கை பயன்படுத்தி இரையை பிடித்தல். நீளமான நாக்கை பயன்படுத்தி பல்லி, தவளை, பச்சோந்தி எல்லாம் நாக்க டப்புன்னு வெளியில நீட்டி ஒரு இரைய பிடிச்சு விழுங்குறது, அப்படியே விழுங்குறது. என்ன, இப்ப பல்லி, தவளை, பச்சோந்தி, சில வகை பாம்புகளும் நாக்கின் மூலம் இரைய பிடிச்சு அப்படியே விழுங்கும். சில வகை பாம்புகளையும் நாங்க இதுல சேர்த்து கொள்ளலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பல்லி இருக்குதானே, பல்லியை நாங்க இன்னொரு விஷயத்துக்குள்ளேயும் சேர்க்கலாம். பல்லி என்ன செய்யுமாம், சுவரின் மேற்பரப்புல ஒட்டி கொண்டிருக்கும். பல்லி விழுமோ இல்லத்தானே, நல்லா ஏறி போகும், இறங்கி வரும், பலகுகளா எல்லாம் வருமே, பார்த்திருப்பீங்க. இப்ப பாதம், விசேடமான பாத அமைப்பு இருக்கு, சுவரில் ஒட்டும் தன்மையான பாத அமைப்பை கொண்டது இந்த பல்லி. பச்சோந்திய எடுத்துக்கொண்டா பச்சோந்திட்டு என்னும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு, சூழலுக்கேற்ப தன்னுடைய நிறத்தை மாற்றி அமைத்தல். சூழலுக்கேற்ப தன்னுடைய நிறத்தை மாற்றி அமைக்கும். என, அதான் பச்சோந்தி என்று சொல்லுவோம். 7வது வினா,
குப்பைகளை உக்கச் செய்வதற்கு உதவும் பிராணிகள் 2 தருக. எங்களுடைய சூழல்ல குப்பைகளை உக்கச் செய்யறதுக்கு உதவுகின்ற பிராணிகள் மண்புழு, கரையான். 2 பிராணியும் குப்பைகளை உக்கச் செய்யும். 8வது வினா. கை வடிவான இலை வகைகள் 2 தருக. எங்களுடைய கை மாதிரி இந்த விரல் அமைப்பெல்லாம் காணப்படுற மாதிரி இருக்குமா? பாப்பம். ஆமணக்கு, பப்பாசி, வெண்டி. இந்த தாவரங்களுடைய இலைகளை பார்த்தீங்கன்னா எங்களுடைய கை மாதிரி அமைப்பு காணப்படும். 9வது வினா. பின்வரும் வேலைகளுக்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்களின் பெயர்களை எழுதுக. பட்டறையில் நெருப்பு எரிய காற்றை வழங்குதல். துருத்தி. அப்ப பட்டறை என்றது என்ன? கொல்லனினுடைய வேலைத்தளம். கொல்லன் இரும்பு பொருட்களை உற்பத்தி செய்யற இடம்தான் இந்த பட்டறை. அங்க நெருப்பு எரியறதுக்கான காற்றை வழங்குறது துருத்தி. அந்த நெருப்புல இருக்கக்கூடிய இரும்புகளை எல்லாம் எடுக்கவும் பிரட்டி போடுறதுக்கும் நாங்க இடுக்கிய பயன்படுத்துறது. இடுக்கின்னு சொல்லுவோம். என்ன? தணல் இடுக்கி அல்லது இடுக்கின்னு சொல்றது. அந்த கம்பிகளை அடிக்கிறதுக்கு பயன்படுறது சம்மட்டி. சம்மட்டின்னு சொல்லி சொல்றது. அப்ப கொல்லன் பயன்படுத்துகின்ற உபகரணங்களாக துருத்தி, சம்மட்டி, அது பட்டறைக்கல் எல்லாமே காணப்படும். அடுத்தது சுவரின் நிலைக்குத்து இயல்பை அறிதல். நிலைக்குத்தினுடைய இயல்பை அறியறதுக்கு தூக்கு குண்டு பயன்படும். இது மேசன் பயன்படுத்துகின்ற உபகரணம். கட்டட வேலை செய்பவர் அல்லது மேசன் என்று சொல்றது பயன்படுத்துகின்ற உபகரணம் தான் தூக்கு குண்டு. சுவரினுடைய நிலைக்குத்து. 10வது வினா. கொடிகளின் பின்வரும் இரு வகைகளுக்கும் ஒவ்வொரு உதாரணம் வீதம் எழுதட்டாம். இப்ப கொடிகள்ல 2 வகைகள் காணப்படுகின்றன. இது மரஞ்செடி கொடிகள் எங்களுக்கு 1ஆம் தவணைக்குரிய பாடம் ஞாபகப்படுத்தணும் எல்லாரும். இப்ப 1வது வகை இருக்கு. கொடியில முதலாவது ஆதாரத்தை பற்றி படர்பவை. நாங்க கொழுகொம்புன்னு சொல்லுவோம். இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா ஒரு பாகற்கொடி புதுசா பாகற்காய் விதைய ஊனி ஒரு பாகற்கொடி வந்தா அந்த பாகற்கொடியை படர விடுறதுக்காக ஒரு தடியோ இல்லாட்டிக்கு ஒரு வேலியிலையோ அந்த பாகற்கொடியை பிடிச்சு விடுவாதானே? பார்த்திருப்பீங்களேன்னு. அதைத்தான் என்ன சொல்றது? ஆதாரத்தை பற்றி படர்பவை. நாங்க அதுக்கு ஒரு பந்தல் போன்ற அமைப்பா அமைச்சு விடணும், இல்ல ஒரு தடி ஒன்றை ஊன்றி விடணும். அப்படி மேல எழும்பி போகும் அந்த கொடி மேல ஏறி ஏறி படரக்கூடியதாக இருக்கும். 2வது பாருங்க, நிலத்தில் படர்பவை. இது என்ன செய்யும்? சாதாரணமா நாங்க ஒரு விதையை போட்டு விட்டு அது அப்படி நிலத்திலேயே ஃபுல்லா படரும். இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. இப்ப நாங்க ஊன்றுகோல் கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலை, மிளகு, பாகல் போன்ற கொடி வகைகளுக்கு ஆதாரம் தேவை. நாங்க ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும். அதை பற்றித்தான் மேலே எழும். சுற்றி சுற்றி கொடி என்ன செய்யும்? சுற்றி சுற்றி தானே போகும். என்ன? அப்படியே படர்ந்து போகும். அடுத்தது நிலத்தில் படர்பவை. பூசணி, வத்தகை, அதோட அடம்பன். அடம்பன் கொடியும் நிலத்துலதான் படரும். ஏன் சொல்ற அடம்பன் ஏன்னா இந்த பூசணி, வத்தகை எல்லாம் பாரமான காய்களை தோற்றுவிக்கக்கூடியவை. பூசணிக்காய் எல்லாம் பாரமாத்தானே இருக்கும். என்ன? வத்தகை பழமெல்லாம் நல்லா பாரமா இருக்குமல்லோ. அது மேலே ஏறி 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 போகுமோ? போகாது. பாரமான இதுக்கு கீழே விழுந்துரும். ஆகவே பாரமான காய்களை காய்க்கின்ற இந்த கொடி வகைகள் எல்லாம் நிலத்தில படரும். ஆனா அடம்பன் கொடியில பாரமான காய் காய்க்கிறது இல்ல. ஆனா அது கடற்கரையை அண்டிய பகுதிகள்ல நல்லா படர்ந்து இருக்கும். ஒரு ஊதா நிற பூ ஒன்று பூத்திருக்கும். நல்லா அழகா இருக்கும். நீங்க கடற்கரை பகுதியில பார்த்திருப்பீங்க. அடம்பன் கொடியையும் நீங்க இதுல எழுதலாம். சரியா?